ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்க போகிறோம். பல இடங்களில் நம்ம வந்து பார்த்துருப்போம். பெரிய பெரிய மின் கம்பங்கள் இருக்கும். அந்த பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படி சொல்லுவாங்க. அதோட வேலை என்ன, அது எதுக்காகலாம் யூஸ் ஆகுது, அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான எளிமையான தமிழில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போகிற இடங்களில் பல இடங்களில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வரும் பார்த்துருப்போம். நிறைய விஷயத்தை அதுலேருந்து பார்த்துருப்போம். ஆனால் வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மின்னாலைகள்லேருந்து உருவாக்கப்படுற கரண்ட்டானது நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்படியோ மின்னாலைகளில் உருவாகிற வோல்ட் அளவுக்கு உருவாகும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 220 to 230 வோல்ட் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கன்சப்ஷனுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வீடுகளுக்கு வருது. இப்படி வர மின்சாரம் வந்து எப்படி அந்த மின்னாலைகளில் 1000 வோல்ட்டுக்கு உருவாகும் மின்சாரம் எப்படி வந்து இங்கே வரும்போது 220 to 230 வோல்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது நடுவில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் அதுக்கான வேலைகள் வந்து செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லலாம். இப்போ வந்து 1000 வோல்ட்லேருந்து 220 வோல்ட் டு 230 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற வேலையை வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பண்ணுது. அதுதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிளான ஒரு லாஜிக் அப்படி சொல்லலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதான் அதோட மெயின் வேலை என்னென்னா ஹை டு லோ வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற ஒரு இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி சொல்லப்படுது. இதோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ ஸ்டாட்டிக் டிவைஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ரம் ஒன் சர்க்யூட் டு another சர்க்யூட். இதோட ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது இதோட சிம்பிளான தமிழில் சொல்லணும்னா, இது டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் பவர் டிரான்ஸ்ஃபரிங் டிவைஸ். அதாவது ரொம்ப நிலையான, எங்கேயும் நகராது, ஒரே இடத்துல இருக்கும், ஒரு நிலையான ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மிங் டிவைஸு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதான் வந்து டெஃபினிஷன். இது வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டெல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம வந்து சிம்பிளான ஒரு மெத்தட்லேயே வந்து இது பார்த்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன, அதோட வேலைகள் என்ன அப்படி சொல்லி தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாரடே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் லா அப்படி அதுனா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஃபாரடே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 காந்தக முனை வந்து எடுத்துப்போம். நார்த் சைடு, சவுத் சைடு. நம்ம வந்து சின்ன வயசில் கூட பார்த்துருப்போம். இந்த 2 காந்தக முனையில் வந்து ஒவ்வொன்றுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து வச்சோன்னா, இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். நம்ம வந்து பார்த்துருப்போம், நம்ம வந்து உணர்ந்திருப்போம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு நடுவில் வந்து வேறு ஏதாவது கண்டக்டரை வச்சோன்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா மின்னோட்டத்தை அடையுது. இதுதான் வந்து இதோட ஒரு லாஜிக். அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட லாஜிக்கே வந்து இதுதான் வந்து ஃபாரடே லா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் லாவில் வந்து இதுதான் சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் பண்ணுது. இதுதான் வந்து ஒரு சிம்பிளான லாஜிக் டிரான்ஸ்ஃபார்மரில். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, தெர்மல் பவர் பிளான்ட், அந்த மாதிரி ஒரு பவர் பிளான்ட்டில் கிடைக்கிற கரண்ட்டானது 1000 வோல்டேஜுக்கு மேலே வந்து கிடைக்கும். ஆனால் அது நம்ம வீட்டுக்கு வரும்போது 220 வோல்ட்டாக வரணும்ல, அதுக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஸ்டெப் டவுன் ப்ராசஸில் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டெப் டவுன்னா வோல்டேஜை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும். அதோட வோல்டேஜை வந்து கம்மி பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்பணும். அந்த வேலையை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணணும். ஸோ அது வந்து எப்படி வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் பண்ணுதுன்னா, 2 ப்ராசஸில் வந்து ஒர்க் பண்ணுது. ஒன்று வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுது ஒரு சில டைமில். இது வந்து எப்படி பண்ணுது பார்த்தீங்கன்னா, இந்த வந்து 2 சைடு வந்து இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து வைண்டிங் வந்து இருக்கும். ஒரு வைண்டிங் பார்த்தீங்கன்னா பிரைமரி வைண்டிங் சொல்லுவாங்க. 2வது வைண்டிங் பார்த்தீங்கன்னா செகண்டரி வைண்டிங்ஸ் சொல்லுவாங்க. பிரைமரி வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தின்னான காயில் வந்து அப்படி சுற்றி இருப்பாங்க. செகண்டரி வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா திக்கான காயில் வந்து சுற்றிருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து கோர் இருக்கும். இது வந்து சிலிக்கான் ஷீட்டால் செய்யப்பட்டது. நிறைய வந்து இன்சுலேஷன் கவர் இருக்கும் நடுவில். இதுதான் வந்து அது நடுவில் வந்து கண்டக்டராக செயல்பட போகுது. இது வந்து பிரைமரி காயில், இது செகண்டரி காயில் இல்லை. இதுதான் வந்து நான் சொன்னல ஃபஸ்ட்டு இந்த நார்த் அண்ட் சவுத் சைடாக வந்து இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு, இந்த 2 சைடு தான் வந்து இந்த பிரைமரி காயிலும் செகண்டரி காயிலும் வந்து நார்த் அண்ட் சவுத் சைடாக வந்து வேலை செய்ய போகுது. இதுக்கு நடுவில் தான் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாதிரி ஒரு மின்னோட்டம் வந்து உருவாக போகுது. இதுக்கு நடுவில் இருக்க அந்த கண்டக்டர் தான் என்னென்னா இந்த சிலிக்கான் ஷீட் வந்து இந்த நடுவில் இருக்க கண்டக்டரு. முதல்ல வந்து இங்கேருந்து இந்த பிரைமரி காயிலில் கொடுக்கப்படுற கரண்ட்டானது, ஏசி கரண்ட்டானது, அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மின்னோட்டம் வழியாக பாய்ஞ்சி இந்த இந்த காயில் வழியாக பாய்ஞ்சி அந்த காயில் வந்து என்னென்னா இந்த செகண்டரி காயிலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணப்படுது. அதாவது இங்கேருந்து மின்னோட்டம் உருவாகி செகண்டரி காயிலில் வந்து இந்த மின்னோட்டத்தை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ வந்து இதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒன்று உருவாகுது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு நடுவில் சிலிக்கான் ஷீட்டுங்கிற அந்த கோரை வந்து வச்சோன்னா அதுதான் வந்து இப்போ வந்துன்னா கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, கரண்ட்டை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் சொன்னல, இந்த பிரைமரி வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 வயர் வரும், RYB அப்படி சொல்லிட்டு 3 வயர் வரும். ஆனால் செகண்டரி வைண்டிங்கில் வெளியே வரும்போது அது எப்படி வரும்னா 4 வயர் வரும். அது எப்படி 3 வயர் வந்துச்சுன்னா 3 வயர் தானே வெளியே வரணும், உள்ளே வந்துச்சுன்னா 3 வயர் தானே வெளியே வரணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, வர 3 வயர் வந்து டெல்டா கனெக்ஷனில் வரும், போகிற 3 வயர் வந்து வெளியே வர வயர் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் வரும். அதனால தான் வந்து வரும்போது 3 வயராகவும் போகும்போது 4 வயராகவும் வந்து இந்த பிரைமரி வைண்டிங்கில் இருக்க வயர் வந்து RYBங்கிறது கரண்ட் வந்து பாஸ் ஆகிற வயரு. இந்த RYBN ஸ்டார் வைண்டிங்கில் செகண்டரி வைண்டிங்கில் இருக்க வயர் வந்து லோடோடு கனெக்ட் ஆகும்.
லோடு கூட வந்து கனெக்ட். இப்போது டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்டர் பார்ட்ஸ் பார்க்கலாம். இது கன்சர்வேட்டர், இது ப்ரீத்தர், இது புக்கால்ஸ் ரிலே. ஹை வோல்டேஜஸ் டு லோ வோல்டேஜஸை கன்வெர்ட் பண்ணுறப்போ ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்டை குறைக்க கன்சர்வேட்டரில் ஆயில் வச்சுருப்பாங்க. கன்சர்வேட்டர் டிரான்ஸ்ஃபார்மரோட புக்கால்ஸ் ரிலே வழியாக கனெக்ட் ஆகிருக்கும். கன்சர்வேட்டரில் இருந்து ஆயில் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும், ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருந்து கன்சர்வேட்டருக்கும் ஆயில் சர்க்குலேட் ஆகும். இதனால் ஹீட் ரெடியூஸ் பண்ண முடியும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஹைட்ரோ கார்பன் மினரல் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஓவர் ஹீட் அப்போ அது ஸ்ட்ரிங்க் ஆகும், லோ ஹீட் அப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஸ்ட்ரிங்க் அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரெஷர் வேரி ஆகும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரெஷரை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ப்ரீத்தர் யூஸ் ஆகுது. புக்கால்ஸ் ரிலே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்டர்னல் ஃபால்ட்னால டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்காமல் இருக்க யூஸ் ஆகுது. கூலிங் டியூப்ஸ் ஏரை டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே பாஸ் பண்ண யூஸ் ஆகுது. இது கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏரை டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே பாஸ் பண்ண யூஸ் ஆகுது. இது கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.